Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 3.72, first subdivision, find the principal value of sin inverse of root 3 by 2. Principal value sin inverse அப்படியே எழுதுங்க. நம்மளுடைய டேபிளுக்கு போங்க. root 3 by 2 எப்போ வரும்னு பாருங்கள். sin 60 டிகிரியில் வரும். sin 60 டிகிரி அப்படின்னா root 3 by 2. 60 டிகிரியை நம்ம எப்படி எழுதலாம்னா 180/3. 180 டிவைட் பண்ணால் 60 டிகிரி. அப்போது நான் இது என்னென்னு எழுத போகிறேன்னா சைன் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகுமா அப்படின்னா ஆகும். எப்போனா இது பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்சுக்குள்ளார இருக்கணும். அது என்ன சார் பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச்? ஒன்றும் கிடையாது. இந்த ஆன்சர் உள்ளார வந்துச்சு இல்லை, இது -90லேருந்து +90 வரைக்கும் தான் அலவுடு. -90லேருந்து +90 வரைக்கும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் பிரின்சிபல் வேல்யூ. இது எவ்வளோ வந்திருக்குது உங்களுக்கு? ஜஸ்ட் 60 தானே வந்திருக்குது. 60 இங்கே எங்கேயோ இருக்க போகுது, ரைட்டா? 60 நடுவில் எங்கேயோ வரப்போகுது. அப்போ இதுக்கு இடையில் அமைந்தால் இந்த ஆன்சர் இதுக்கு இடையில் அமைஞ்சாதான் இதுக்கு பேர் பிரின்சிபல் வேல்யூ. இது பிரின்சிபல் வேல்யூக்குள்ளார அமைஞ்சாதான் இதுவும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வரும்னா π/3. இதான் உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ வந்தால் தான் இது அடிப்படும். வெளியில் வர்றது கண்டிப்பாக பிரின்சிபல் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ அடிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிங்க அது -90லேருந்து +90 இருக்கான்னு சொல்லிட்டு. சார் 90 இல்லாமல் 120 வந்துடுச்சு, 150லாம் வந்துடுச்சுன்னா நம்ம மாற்றணும். 150, 120, 180, 250லாம் போயிடுச்சுன்னா இதுக்குள்ளார மாற்றிட்டு தான் இதை கேன்சல் பண்ணணும். டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியாது. ஆக்சுவலாக கேன்சல் ஆகாது. இது ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆகிடும். சைன் இன்வர்ஸும் சைனும் போயிட்டு ஆன்சர் என்ன வந்துடும்னா உங்களுக்கு π/3. எக்ஸாமில் அடிக்கக்கூடாது. சைன் இன்வர்ஸும் சைனும் போயிட்டு உங்களுக்கு ஆன்சர் π/3 வந்துடும். ஆனால் π/3 மட்டும் எதில் இருக்கான்னு பார்த்துங்க. -90லேருந்து +90 இருந்துச்சுன்னா ஒரே ஸ்டெப்பில் சம் முடிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு பிரின்சிபல் வேல்யூ. தேங்க்யூ.